தருகின்றேன், யாவையும் நீர் தந்ததா உம்மிடம் திரும்ப. மீண்டும் சொல்லுவோமா? தேவனே தேவனே என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கிறேன். யாவையும் தந்ததா, யாவையும் நன்றி பிதாவே. உம்மிடம் திரும்ப தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனக்கே நான் தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனக்கே நான் தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஊழியம் நீ தந்தது, ஊழியம் நீ தந்தது, உயர்வுகள் உயர்வுகள் நீ தந்தது, மேன்மைகள் மேன்மைகள் நீ தந்தது, செல்வமும் செல்வமும் நீ தந்தது. எந்தன் வாழ்வில் எங்கள் வாழ்வில் மேன்மைகள் எல்லாம் சொல்லுவா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்தும் எல்லாம் உங்களுக்கு தருகின்றோம் பிதாவே. நான் தருகிறேன் என் வாழ்வே, எந்தன் ஒப்பு கொடுப்போமா? மேன்மையெல்லாம் உந்தனுக்கே நான் தருகிறேன். எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. தரிசனம் தரிசனம் நீ தந்தது, தாகமும் நீ தந்தது, கிருபைகள் கிருபைகள் நீ தந்தது, அபிஷேகம் அபிஷேகம் நீ தந்தது. எந்தன் வாழ்வில் எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே நான் தருகிறேன். எந்தன் வாழ்வின் மேன்மையெல்லாம் உந்தனுக்கே நான் தருகிறேன். எங்கள் ஆராதனை உயர்த்துவோமா?
with flawless words could capture all you are. No lofty thought, no scholar of this world could grasp an edge of such infinity. Though we cannot comprehend, yes, such a mystery, just a glimpse of you reveal is compelling us to sing. Holy, holy is the Lord God Almighty. Worthy, worthy is your name. All of heaven joins the universe, ever crying, worthy, worthy is your name. With hearts amazed and songs that never frame the fullness of your worth and majesty, we come again and fall on bended knee, and here adore the God that we don't see. Though we cannot comprehend such a mystery, just a glimpse of you reveal is compelling us to sing. Holy, holy is the Lord God Almighty. Worthy, worthy is your name. All of heaven joins the universe, ever crying, worthy, worthy is your name. Sing it out. Holy, holy. Sing it with the angels. Sing it with the saints. The God of hosts, the God of spirit. Let's glorify His name. All of heaven joins the universe, ever crying, worthy, worthy is your name. Sing it out. Holy, holy is the Lord God Almighty. Worthy, worthy is your name. All of heaven joins the universe, ever crying, worthy, worthy is your name. ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. சொல்லுவோமா? எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. சொல்லுவோம். எங்கள் ஆராதனை உமக்கே, ஆண்டவரே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் அப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நான் பகிர்ந்து கொள்ள போற காரியம் என்னவென்றால், உங்களை குறித்து தேவனுடைய கண்ணோட்டம், உங்களை குறித்து தேவனின் கண்ணோட்டம் என்ன? God's perspective about you. Almighty God, God's perspective about you. உங்களை குறித்து சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கண்ணோட்டம் என்ன? அது மிக முக்கியமானது. It's a very important how God looks at you. தேவ பிள்ளைகளாக உங்களை தேவன் எப்படி பார்க்கிறார் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானது. How God looks at you, how His perspective about you, that is important in every one of our lives. அவை தேவன் உங்களை எப்படி பார்க்கிறார்? How God look at you. இன்னொரு காரியம் இருக்கின்றது, நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்?
How do you look at yourself? Both are different. ஆனால் தேவன் பார்க்கிற கண்ணோட்டத்திலே நீங்கள் உங்களை பார்ப்பீர்களா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். I want to tell this very clearly. If your perspective about you is the same as the perspective what God has about you, then I am here to tell you, your life will be a blessing to many people. அல்ல, இந்த நாளிலும் அதைத்தான் நாங்கள் பார்த்து ஜெபிக்க விரும்புகின்றோம். நான் இன்று பார்க்க போகிற செய்தியினுடைய அதிகமான காரியங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 37ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களிலும் இருக்கின்றன. What I am sharing today is in book of Ezekiel chapter 37 verses 1 to 14. அது மட்டுமல்ல, இன்னும் வேறு வார்த்தைகளுக்கூடாகவும் இந்த சத்தியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். Not only those portion of scriptures, also quoting some other scriptures, I want to highlight this. அதாவது உங்களை குறித்து தேவனுடைய கண்ணோட்டம் என்ன? What is God's perspective about you? For main portion will be Ezekiel chapter 37 verses 1 to 14, but I am not going to read all the verses. Ezekiel 37 முதல் 14 வசனங்களும், ஆனால் எல்லா வசனங்களையும் நான் வாசிக்க போவதில்லை. நீங்கள் குறித்து வைத்து பிறகு நீங்கள் வாசிக்க முடியும். You can note it down and you can read it for yourself. ஆனால் சில வசனங்களை மட்டும் நான் குறித்து கொண்டு போவேன். I will highlight certain verses and we will go through the message. ஆனால் தெளிவாக இன்று நாங்கள் பார்க்கிற காரியம் என்னென்னு விளங்க வேண்டும். தேவன் உங்களை குறித்து தேவனுடைய கண்ணோட்டம் என்ன? What is God's perspective about you? ஆனால் நாங்கள் வாசிக்க போகிற முதல் பகுதி என்னவென்றால் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களும். First of all, I want to read Ezekiel chapter 37 verses 1 to 3. Once again, if you are following in English, I am not going to read English versions, English scriptures, but you can follow it in the screen. In the screen, the English verses will appear. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களும். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவை மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அங்கு முதலாம் வசனத்தின்படி கர்த்தரின் கை தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் மேல் இருந்தது. தேவன் எசேக்கியேலை அபிஷேகித்தார். அவர் ஆவிக்குள்ளானார். அவர் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு செல்லப்பட்டார். According to verse 1 of Ezekiel chapter 37, the hand of the Lord was upon prophet Ezekiel. God anointed the prophet Ezekiel. He was in the spirit. He was brought to a valley full of bones. He was brought to a valley full of bones. அவர் அதாவது எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கொண்டு செல்லப்பட்டார். 2ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், அந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. Verse 2 where we read, these bones were very dry. மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. These bones were very dry. 3ஆம் வசனத்திலே ஆண்டவர் எசேக்கியேலிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். When you come to verse 3, God asked a question to Ezekiel. அந்த கேள்வி என்னவென்றால், மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? The question was, Son of man, can these bones live? அதற்கு எசேக்கியேல் கொடுத்த பதில், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். The answer given by prophet Ezekiel was, O Lord God, you know. O Lord God, you know. கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். அதனை கருத்தனம் என்றால், ஒரு புரிந்து கொள்ளாமல் அங்கே எசேக்கியேல் மரமலையை சொல்லுகிறான். அதாவது, எனக்கு விளங்காவிட்டால் உமக்கு தெரியும். இன்னொரு சொன்னால், எனக்கு விளங்காவிட்டாலும் நான் கீழ்ப்படிய ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற விதத்திலே எசேக்கியேல் பதிலளிக்கிறான்.
In other words, Ezekiel was willing to obey without understanding. That's the reason he was telling, "Oh Lord, God, you know it." He was willing to obey without understanding. விளக்கம் இல்லாமல் அல்லது புரிந்து கொள்ளாமல் கீழ்ப்படிவதற்கு எசேக்கியேல் ஆயத்தமாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் எசேக்கியேல் ஆண்டவராகிய தேவனை நம்புவதற்கு அவர் தயாராக இருந்தார். If I put it in other words, Ezekiel was willing to trust God totally. அதாவது தேவன் கூறுவது எதுவாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிய அவர் ஆயத்தமாக இருந்தார். In other words, he was willing to obey whatever God says. விசுவாசம் என்பது இதுதான். அதாவது தேவன் கூறுவது எதுவாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிவதுதான் விசுவாசம். I believe this is only the faith. Obeying God and doing whatever God says is faith. Obeying God and doing whatever God says is faith. தேவன் கூறுவது எதுவாக இருந்தாலும் அதற்கு கீழ்ப்படிவதுதான் விசுவாசம். எனும் கீழே எசேக்கியேல் 37 அதிகாரத்துக்கு நான் கீழே கடந்து செல்லும் போது 10-11 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். I am going to read Ezekiel chapter 37 verses 10 and 11. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலு ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். 11 வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அற்று போகிறோம் என்கிறார்கள். Verses 10 and 11, I believe you would have seen in the screen, but verse 11, then he said to me, Son of man, these bones are the whole house of Israel. Behold, they say, our bones are dried up and our hope is lost. We are completely cut off. இந்த 10-11 வசனங்களே ரெண்டு கண்ணோட்டங்களை நாங்கள் காண முடியும். From verses 10 and 11, we can see two perspectives. அங்கு தேவன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இந்த எலும்புகள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், இதுதான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே என்று தேவன் சொன்னார். God was able to say, these are the children of Israel, house of Israel. ஆனால் அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன காரியம் என்ன? எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். But the people of Israel, they were saying, our bones are dried up and our hope is lost. We are completely cut off. இங்கு ரெண்டு விதமான கண்ணோட்டம், எங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டு விதமான கண்ணோட்டம் உண்டு. We also have two perspectives. One is, தேவன் எப்படி எம்மை பார்க்கிறார், how God looks at us. ரெண்டாவது, நாம் எப்படி எம்மை பார்க்கிறோம், how we look to ourselves. ரெண்டு முக்கியமானது. இங்கே இஸ்ரவேலர் தங்களை ஒன்றுக்கும் உதவாத ஜனங்களாக பார்க்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை ஒரு இராணுவத்தின் வீரர்களாக, ஒரு சேனையாக பார்க்கிறார். Here the children of Israel see them as hopeless people, but God the Almighty sees them as soldiers in a mighty army. இன்றும் கூட தேவன் நம்மை தனது பரலோக ராஜ்ய காரியத்துக்காக, தேவனுடைய ராஜ்ய காரியத்துக்காக இராணுவத்தின் வீரர்களாக இருக்க வேண்டும் என என்னையும் உங்களையும் அவர் விரும்புகிறார். I believe even today God wants us to be soldiers in His army for His kingdom purposes. அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய ராஜ்யத்தின் நோக்கத்துக்காக, அவரது இராணுவத்தின் வீரர்களாக நானும் நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இன்னொரு சம்பவத்துக்குள் உங்களை அழைத்து செல்ல விரும்புகின்றேன். என்ன புஸ்தகத்துக்கு வருவோமா இருந்தால், புக் ஆஃப் நம்பர்ஸ், அங்கு ஒரு கதையை வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி போன போது
அங்கு மோசே செய்த காரியம், ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒரு தலைவரை ஏற்படுத்தி அவர்களை வேவு பார்ப்பதற்காக 12 பேரை அனுப்புகிறான். Moses was sending 12 people as spies to see the nation of Canaan. என்னாகும் 13ஆம் அதிகாரம் 27 28 வசனங்களை வாசிக்க போகின்றேன். I'm going to read Numbers chapter 13 verses 27 and 28. அவர்கள் வேவு பார்த்து வந்தவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். Verses 27 and 28. They reported, we went to the land where you sent us. It truly flows with milk and honey, and this is its fruit. Verse 28. Nevertheless, the people who dwell in the land are strong. Nevertheless, ஆனாலும், அங்கே 28ஆம் வசனத்தில், ஆனாலும் அவர் நல்ல காரியத்தை சொல்லி அந்த வேவு பார்த்தோலை 10 பேர் ஆனாலும் என்று ஆரம்பிக்க, ஆனாலும் என்ற சொல் வந்தாலே அது சந்தேகத்துக்கு அடையாளம். They were giving a good report, but when come to verse 28, nevertheless, when they say nevertheless, that's a word for doubt. They were doubting. அவர்கள் சந்தேகத்தோடு சொல்லுகிறார்கள். 33ஆம் வசனத்துக்கு வந்தால், the same chapter, Numbers 13 and verse 23. அங்கே ராட்சத பிரவியாகிய ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். Verse 33. There we saw the giants, and we were like grasshoppers in our own sight, and so we were in their sight. அவளுடைய பார்வையிலும் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். So we were like grasshoppers in their sight. அவளுடைய பார்வையில் எப்படி இருந்தோம் என்பது எப்படி அவர்களுக்கு தெரியும்? How do they know? In their sight they were like grasshoppers. This is the imagination. இது அவர்கள் ஊகித்துக் கொள்கிறார்கள். பல வேளைகளே எங்களை பற்றி நாங்கள் ஊகிக்கிற நிமித்தமாக நாங்கள் எங்களை குறித்து தப்ப அபிப்பிராயம் கொண்டு வாழ்கிறோம். Because we are assuming things about ourselves, we have different attitudes about ourselves. எங்களை குறித்து பிழையான எண்ணம் கொண்டு நாங்கள் வாழ்க்கையை தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழ முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we have different perspective of ourselves, we are not unable to fulfill the kingdom purposes. மீண்டும் 11ஆம் வசனத்துக்கு நான் போகிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து இஸ்ரவேலுடைய முறைப்பாடுகள் என்ன என்பதை நான் பார்க்க விரும்புகின்றேன். From verse 11 of Ezekiel chapter 37, I want to see what was Israel's complaint. First of all, they were saying, முதலாவது அவர் சொல்லுகிறார்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, our bones are dried up. எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. அதனுடைய கருத்து, எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போனபடினாலே பெருமதி இல்லை. Because our bones are dried up, they have no value, they have no cost. அவளுக்கு எந்த பெருமதியும் இல்லை. அந்த எலும்புகள் ஒருவருக்கும் பிரயோஜனமற்றவை. They are useless. No one will buy it. எந்த விதமான நோக்கமும் எலும்புகளுக்கு கிடையாது. These bones have no purpose. உலர்ந்த எலும்புகளுக்கு இறுதியாக என்ன நடக்கும்? அவைகள் உலர்ந்த எலும்புகள் மிகவும் உலர்ந்து போகும்போது கடைசியிலே தூசாக மாறும். The dry bones, when they become very dry, what will happen? The dry bones will eventually become dust. அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அங்கே எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை வாசித்தால் 37, எசேக்கியேல் chapter 37 verse 4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தேவன் சொல்லுகிறார் எசேக்கியேலிடத்திலே தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டிய என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். God said to Ezekiel, prophesy to these bones, say to them, O dry bones, hear the word of the Lord. எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Bones, hear the word of the Lord. இன்று இறந்து போன நிலையிலே, ஆவிக்குரிய பிரகாரமான மரித்து போன நிலையிலே,
அக்கிரமத்திலும் அந்தகாரத்திலும் இருளின் ராஜ்யத்திலும் பல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு, இருளிலே வாழ்ற ஜனங்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக நாங்கள் போய் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படி ஆண்டவர்களை அழைக்கிறார். அவைகள் உயிர் பெறும், அவர்கள் வாழ பெறும். God is calling us to the people who are in darkness, who are living in wickedness and sin. They are like dry bones. God is calling you and me to go to them and prophesy and say, Jesus is alive. இயேசு ஜீவிக்கிறான் தீர்க்கதரிசனம் உரைக்கும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு உரைக்கும்படியாக என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Bones, hear the word of the Lord. யோவான் 5ஆம் அதிகாரத்திலும் 28ஆம் வசனத்திலே இயேசு சொன்ன வார்த்தைகள். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனெனில் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். John chapter 5 and verse 28. You can see it in your screen. Jesus was saying, those who are in the tombs will hear his voice. அதாவது பிரேத குழிகளில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும். இப்பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஒரு சம்பவத்துக்கு உங்களை அழைத்து போல விரும்புகின்றேன். இது யார் என்றால் தேவ மனிதனாகிய யோசேப்பினுடைய கதை. I am going to take you the story of Joseph. யோசேப்பு அதாவது தன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமோடு தேவன் பேசிய வார்த்தைகளை யோசேப்பு அறிந்திருந்தார். Joseph knew about the words what God has spoken to Abraham. ஆபிரகாமுடைய சந்ததி 400 வருடங்கள் அவர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருப்பார்கள் என்று, அந்த காலத்தில் அவர்கள் மிகவும் அதிகமாக உபத்திரப்படுவார்கள் என்று தேவன் ஆபிரகாமுக்கு கூறியிருந்தார். அது யோசேப்பு அதை அறிந்திருந்தார். ஆனாலும் முடிவிலே தேவன் அவர்களை விடுவித்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்கு பண்ண கானானுக்கு அவளை கொண்டு வருவார் என்ற வார்த்தைகள் யோசேப்புக்கு தெரிந்திருந்தது. Joseph knew about the words that God has spoken to Abraham. God has told Abraham that his family, descendants would remain in Egypt for 400 years. And during that time, they would suffer much. But in the end, God will rescue them. And he would bring them to Canaan, as he promised to Abraham, Isaac and Jacob. அது யோசேப்புக்கு தெரிந்திருந்தது. Joseph knew that. அதை நாங்கள் ஆதியாம் 15ஆம் அதிகாரம் குறித்து வைத்து வாசிக்கலாம். 13-16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். You can read this in Genesis chapter 15 verses 13 to 16. யோசேப்பு என்ன நடந்தது? அவன் மரிக்கு முன்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த போது யோசேப்பு என்ன யோசித்தான் என்றால், நான் மரித்த பின்பு இவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை மறந்து போகக்கூடாது என்பதற்காக அவன் செய்த காரியம் என்னவென்றால், அவன் மரிக்கு முன்பாக அவன் தன்னுடைய சகோதரத்தில் சொல்லுகிறான், நான் மரிக்கப் போகிறேன், ஆனாலும் என் எலும்புகளை நீங்கள் இங்கு அடக்கம் செய்யக்கூடாது, அவைகளை பத்திரப்படுத்தி கானான் தேசத்திலே போய் அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு கட்டளை எடுக்கிறான். What did Joseph do? So Joseph wanted to leave something so that God promises would give hope to the family during their troubles. But what he left was his own bones. So Joseph asked the family not to bury his body in Egypt. They should preserve his bones. Those bones would remind them that they would not always live in Egypt. அவள் தொடர்ந்து எகிப்திலே ஜீவிக்க மாட்டாள் என்பதை அவளுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக அந்த எலும்புகளை கொண்டு போய் கானான் தேசத்திலே அடக்கம் பண்ணும்படி யோசேப்பு தன் சகோதரருக்கு சொல்லி இருந்தார். இதை நாங்கள் வாசிக்கலாம். ஆதியாகவும் இதை விளங்குவதற்காக வாசிக்க விரும்புகிறேன். If you are following in English, you can follow it in the screen. ஆதியாம் 50ஆம் அதிகாரம் 24-26 வசனம் வரைக்கும், Genesis chapter 50 verses 24 to 26. யோசேப்பு தன் சகோதரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாக சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களா என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை இடுவித்து கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாக மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு
எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். So Joseph made the sons of Israel swear, saying, God will surely visit you and take care of you, and when you shall carry my bones up from here. So Joseph died being 110 years old, and they embalmed him, and he put it in a coffin in Egypt. யாத்ரா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு வரும்போது, Exodus chapter 13 and verse 19, மோசே தன்னுடனே கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாக உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாக ஆணையிடும்படி செய்திருந்தார். Moses took the bones of Joseph with him because Joseph has already ordered them. எனவே கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு அதிகமாக யோசேப்புடைய எலும்புகளை இஸ்ரவேல் ஜனங்கள் சுமந்து கொண்டு போனார்கள். So the Israelites carried the bones of Joseph for more than 40 years. நாங்கள் யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வரும்போது 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, Joshua chapter 24 and verse 32, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளிக்காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. So we can see that they brought the bones of Joseph and they buried in Canaan. அவை இறுதியாக யோசேப்பின் எலும்புகள் கானானில் அடக்கம் செய்யப்பட்டன. Finally the bones of Joseph were buried in Canaan. அவை 40 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் எலும்புகளை கண்டபோது அவர்களால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நினைவு கூற முடிந்தது. தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவர்களால் காண முடிந்தது. When the Israelites, then they were able to see God's promises when they see the bones for more than 40 years. அருமையானவர்களே, தேவ பிள்ளைகளை உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டும், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் ஒரு நாளும் மாறி போவதில்லை. God's promises never changes. அவரது வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளன. 2 கொரிந்தியர் 2:20 நாங்கள் அதை வாசிக்கலாம். 2 Corinthians chapter 1 and verse 20 says, His promise are in Christ Jesus. They are yes and amen. அவை ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றன. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தினால் வருவோமா இருந்தால் அங்கு சொல்லப்படுகின்றது, நம்முடைய நம்பிக்கை அறிக்கிறவர்களே அசைவு இல்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. The God who promised, He is a faithful God. He is a promise keeping God. வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவன். தனது எல்லா வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கான வல்லமை தேவனிடத்தில் இருக்கின்றது. God has the power to fulfill all His promises. உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்ல குடும்ப வாழ்க்கையிலே உங்களுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லியிருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். If God has given you a promise in your personal life or in a family life, remember, definitely, without any doubt, He will fulfill the promise in His time. அவருடைய நேரத்திலே அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவார். அவன் எலும்புகளை சுமந்த போதெல்லாம் அவள் வாக்குத்தத்தை அவள் நினைவு கூர்ந்தார்கள். They were carrying the bones for more than 40 years. They were able to remember the promise God has given. அவர்கள் அந்த வாக்குத்தத்தை நிறைவு செய்ய நினைப்புடக்கூடிய இருந்தது. ஹல்லேலூயா. அவை முதலாவதாக அங்கு இஸ்ரவேலர் சொன்ன காரியம் என்னவென்றால், எங்களுடைய எலும்புகள் உலர்ந்து போயின. அதைத்தான் எசேக்கியேல் 30:11 வாசித்தோம். இரண்டாவதாக இன்னொரு காரியம் அவள் தங்களை குறித்து சொன்னார்கள். அதை நாங்கள் வாசிக்கலாம். 37ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே அவள் சொன்ன காரியம் என்ன? எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. Our hope is lost. அவர்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கவில்லை. They didn't have any hope. இந்த நாளிலும் இந்த ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற நீங்கள் சில நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம். இந்த வைரஸ் வந்ததே, எனக்கு நம்பிக்கை இல்லையே, எதிர்காலத்துக்கு நம்பிக்கை இல்லையே, என்னுடைய எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும் நம்பிக்கை இல்லையே. You may be saying the same thing. I don't have any hope. I don't have hope for the future. I don't have hope for my children. ஆனால் அருமையானவர்களே, தேவன் தான் எங்களுடைய நம்பிக்கை. God is our hope. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அவளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்கவில்லை. They didn't have any hope.
அவளுக்கு இறந்த காலத்தை நோக்கி பார்க்கும்போது எந்தவித நம்பிக்கையும் இல்லை. when they look into the past they didn't have hope. நிகழ்காலத்தை பார்த்த போதும் அவளுக்கு நம்பிக்கை இருக்கவில்லை. when they look into the present they didn't have hope. வருங்காலத்தை பார்த்த போதும் நம்பிக்கை இல்லை. when they look into the future no hope. நம்பிக்கையற்றவளாய் இருந்தார்கள். 137 சங்கீதத்தை வாசிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் அடிமையிலாக இருந்த போது இந்த பாட்டை பாடினார்கள். பாபிலோன் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். Psalms 137. If you read that psalm, this is a psalm Israelites were singing when they were captives in Babylon. அங்கே 4ஆம் வசனம் சொல்லுகிறார்கள், கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி. Verse 4 they were saying, how can we sing Lord's song in a strange and foreign land. அதே மாதிரி நீங்கள் இந்த நாள் சொல்லலாம், நம்பிக்கையற்று இந்த வைரஸ்னாலே பிடிபட்டு இருக்கும் போது எப்படி நாங்கள் தேவனை பாட முடியும் என்று சொல்லலாம். தேவன் மாறவில்லை, அவருக்கு நாங்கள் எப்பொழுதும் பாட முடியும். God has not changed. Even in this corona situation you have been locked down, remember you can sing songs to him. அவர்தான் துதிக்கு பாத்திரர். இன்னொரு சம்பவத்துக்கு எடுத்து செல்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும். Book of Judges chapter 15 verses 14 to 16. இது சிம்சோனை குறித்து எழுதப்பட்ட காரியம். சிம்சோன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாக ஆரவாணம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்பப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறந்து போயிற்று. 15ஆம் வசனம், அவன் உடனே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். You can read it, you can see it in the screen. Judges 15 14 to 16. ஒரு பச்சையான ஒரு கழுதையின் தாடை எலும்புக்கு எந்த வல்லமையும் கிடையாது. There was no power to the jawbone of a donkey. ஆனால் அந்த தாடை எலும்பு யாருடைய கரத்தில் இருந்தது? But this bone was on whose hand? யாருடைய கரம் என்றால் கர்த்தருடைய ஆவி பலமாக இறங்கினாதே. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனாகிய சிம்சோனுடைய கரத்திலே அந்த தாடி எலும்பு இருந்தது. That dry bone or the jawbone was in the hand of Simpson who was filled with the Holy Spirit. பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்ட வல்லமையை பெற்று பரிசுத்தாவி இறங்கியிருந்த அந்த மனுஷனுடைய கரத்திலே அந்த தாடி எலும்பிருந்தது. This bone was on whose hand? It was in the hands of a man on whom the Spirit of the Lord came upon mightily. வல்லமையாக பரிசுத்தாவியானவர் இறங்கின ஒரு மனிதனுடைய கரத்திலே அந்த தாடி எலும்பிருந்தது. அருமையானவர், இன்று உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கட்டும். இன்று நீங்கள் யாருடைய கைகளில் இருக்கிறீர்கள்? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா? உங்கள் ஜீவியம் தேவனின் கைகளில் இருக்கிறதா? Today I am going to ask you a question. In whose hands you are? Is the Spirit of the Lord dwelling in you? Is your life on God's hands? உங்கள் ஜீவியமானது தேவனுடைய கைகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் அவருடைய கைகளிலே ஒரு ஆயுதமாக மாறுவீர்கள். If your life is on God's hands, remember, you will become a mighty weapon in his hands. அவர் உங்களை பயன்படுத்த முடியும் அவருடைய கரத்தில் இருந்தால். ஆவியானவருக்கு இடம் கொடுத்து முழுமையாக அவர் ஆளுகை செய்யும்படி இடம் கொடுத்தால் நீங்கள் அவருடைய கரத்தில் இருந்து அவர் உங்களை பயன்படுத்த முடியும். If you can allow the Holy Spirit to fill you totally, and if you can allow that, what will happen is you will be in the hands of God, and God will use you mightily for his kingdom purposes. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை உபயோகித்தால் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள். If God uses you, you will be happy. You will be a blessing. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தாடி எலும்பானது சிம்சோனின் கைகள் இருந்தது. அந்த தாடி எலும்பு சிம்சோனின் கைகளுக்குள்ளே அடங்கி இருந்தது.
அந்த தாடை எலும்பு சிம்சோனின் கையிலே கீழ்ப்படிந்திருந்தது. The jawbone was in the hands of Samson. The bone submitted to the hands of Samson. அத்தோடு இந்த தாடை எலும்பு உபயோகிக்கப்படுவதற்கு, சிம்சோன் பாவிப்பதற்கு அது ஆயத்தமாக இருந்தது. Also this jawbone was available and ready to be used by Samson. அருமையானவர்களே, தேவனின் கைகளில் இருப்பதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவன் உங்களை பயன்படுத்தும்படி நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you willing to be in the hands of God? Are you available and ready to be used by God? அருமையானவர்களே, இப்பொழுது கதவுகள் மூடப்பட்டிருக்காங்க, காலம் வருகிறது. We know the time is coming. Now we may think that everything is locked out, but God is going to open doors so that His kingdom purpose, His gospel will be penetrated to all over, and also He is going to pour out His Spirit. There is going to be a mighty revival. பெரிதான எழுப்புதல் வருகிறது. தேவனுடைய ஆவியை பொழிய போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொருவரும் அவருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம். That is the will of God. God wants to use each and every one of you. God wants you to fill you with the mighty Holy Spirit and use you. தேவன் தாமே தன்னுடைய வல்லமையான பரிசுத்த ஆவியில் உங்களை நிரப்பி பயன்படுத்த விரும்புகிறார். கடைசி கால எழுப்புதல் வருகின்றது. The last day revival is coming soon and very soon. மிக விரைவாக வருகிறது. அது தேவனால் உபயோகிக்கப்படும்படி நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? Are you available and ready to be used by God? அங்கே தேவன் தன்னுடைய சத்துருக்களை கொல்லுவதற்கு அவர் சிம்சோனை அவர் பயன்படுத்தினார். God used Samson to kill his enemies. We know, எங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதான சத்துரு வேறொன்றுமல்ல, பொல்லாத சாத்தான். We know our main enemy is Satan. ஆனபடியால் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை சொல்லப்படுகின்றது. Ephesians chapter 6 verses 11 and 12. நீங்கள் பிசாசின் தந்திரங்களுள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்து அந்த லோகாதிபதிகளோடும் வானமன்றத்தில் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. Our battle is not against flesh and blood. His battle is with the forces of darkness. அதாவது ஆவிகள் சேனைகளோடு, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அருமையானவர்களே, இந்த கொரோனா வைரஸை பின்னால் சிந்திக்கிறோம், இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ரிமெம்பர், திஸ் கொரோனா வைரஸ் இஸ் a spiritual battle. சபையானது ஜெபிக்கும் போதுதான் இந்த காரியம் நீங்கும். when the church pray in one accord, then only this will be removed. Otherwise it's not going to be removed. அதாவது மாற்றம் அடையாது. பிசாசானவன் தனக்கு குறுகிய காலம் இருக்கென்று ஆண்டவர் சபை எடுத்துக்கொள்ளும் முன்பாக முன்னே வருவதற்கு முயற்சிக்கிறான். Satan is trying his level best to come before his time, but church responsible to pray so that he cannot come. அவன் வர முடியாமல் சபையாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவை எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அன்னபடித்தான் மாட்கள் இந்த சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடிய இருந்தது. விசுவாசிகளாலே 17ஆம் வசனத்திலே Mark chapter 16 verses 17 and 18, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், அதாவது சாவுக்கு எதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர் சொஸ்தமாவார்கள் என்றால். These are the signs of the believers. விசுவாசிகள். அவை நீங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிகள். Every one of you are believer. That means God will use you mightily. அதன் கருத்து தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். ஒரு தலைவர்கள் ஊழியர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் காலம் வருகிறது. God is going to use each and every believer who believes in Jesus. God will use. யார் இயேசுவை விசுவாசிக்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்துகிற காலம் வருகிறது. ஆனால் நீங்கள் ஆயத்தமா ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, are you willing to obey to the Holy Spirit? Are you willing to allow the Holy Spirit to penetrate into your life so that Holy Spirit can use you mightily? பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு உங்களை நடத்துவதற்கு நீங்கள் அவருக்கு விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? மூன்றாவதாக இன்னொரு காரியம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் chapter 37 verse 11. There is another thing
இன்னொரு காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். we are completely cut off. முழுமையாக அறுப்புண்டு போகிறோம். அவர்கள் கூறுவது என்ன? நாங்கள் முழுமையாக கர்த்தரிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு போகிறோம். What they were saying was, we are being completely disconnected from the Lord. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசித்தால் அங்கே இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாம். எலிசா என்ற தீர்க்கதரிசியினுடைய கதையை வாசிக்கலாம். அங்கே எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தபோது, அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். எலிசா மரித்து அடக்கம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 1 வருடத்தின் பின்பாக இது நடந்தது. Elisha died and he was buried. Almost after 1 year this happened. எலிசாவின் எலும்புகள் அவர்கள் ஒரு பிரேதத்தை போட்டபோது அந்த மரித்த சரீரத்துக்கு ஜீவனை கொடுத்தன. They brought a body and put that body in the tomb of Elisha. What happened was, Elisha's bone gave life to dead body. Elisha's bones gave life to dead body. ஒன்றை நான் சொல்லட்டும், நீங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உங்களுடைய எலும்புகளுக்கு ஜீவன் இருக்கின்றன. If you are a child of God, remember your bones have life. நாம் உலர்ந்த எலும்புகள் அல்ல. We are not dry bones. நாம் ஜீவனை கொடுக்கிறவர்கள். We are the people who give life to others. எலிசாவின் எலும்புகள் ஒரு மரித்த சரீரத்துக்கு ஜீவனை கொடுத்தன. Elisa's bones gave life to a dead body. மற்ற ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். God has called us to give life to other people. மற்ற ஜனங்களுக்கு அன்பை கொடுக்கும்படி தேவனாலே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are being called to give love to other people. மற்ற ஜனங்களுக்கு பரிபூர்ண ஜீவன் அல்ல நித்திய ஜீவனை காட்டும்படி கொடுக்கும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to give abundant life or eternal life or show them the eternal life to other people. சர்வ வல்லமையுள்ள தேவனுடன் ஒரு உறவுக்குள் நாங்கள் ஜீவிக்கிறோம். We live in a relationship with the Almighty God. ஒன்றை நாம் அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் துண்டிக்கப்பட்டு போனோம் என்று. ஆனால் தேவ பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லட்டும், நாங்கள் துண்டிக்கப்படவில்லை. We are not cut off. Today we are live in the presence of God. நாங்கள் இன்றும் கூட தேவனின் பிரசன்னத்திலே ஜீவிக்கிறோம். தேவ பிரசன்னத்தை சுமக்கிற ஜனங்கள். We are the people who carry the presence of God. தேவ பிரசன்னத்திலே தேவ பிரசன்னத்தை அழிகிற ஆத்துமாக்களுக்கு கொண்டு செல்லுகிற சுமக்கிற ஜனங்களாக என்னையும் உங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். God has kept us in this world so that we can carry the presence of God to the dying people. For the people who are going to the eternal hell, God has kept us. God has given us a responsibility. தேவன்களை வைத்திருக்கிறார். தேவன்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த பொறுப்பு என்ன? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு அவர்கள் மத்தியிலே தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்வதற்காக வைத்திருக்கிறார். God has kept us so that we will carry the presence of God to the dying people. For the people who are living in wickedness and sin, அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ற ஜனங்களுக்கு, இருளின் ராஜ்யத்தில் வாழ்ற ஜனங்களுக்கு தேவ பிரசன்னத்தை சுமக்கிற மகனாக என்னை உங்களை வைத்திருக்கிறார். God has kept us so that we will carry the presence of God to the people who are in darkness. எம் மூலமாக தனது வல்லமையை உலகத்துக்கு காண்பிக்க தேவன் விரும்புகிறார். God wants us to show his power through us to the world. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற தேவன். The God we worship, he has been resurrected and he is alive today. உயிர்த்தெழுதல் இருக்கிற இடத்திலெல்லாம் எப்பொழுது நம்பிக்கை உண்டு. Wherever there is resurrection, remember there is always hope. அவை பிரியமானவர்களே, எமது கண்ணோட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். We have to change our perspective. எமது மனநிலைகளை நாங்கள் மாற்ற வேண்டும். We have to change our mindsets. நாம் தேவனின் கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். We have to learn to see ourselves in God's perspective. என்ன சொல்ல போனால் எங்களுக்கு பெரிதான ஒரு தரிசனம் இருக்க வேண்டும்.
அதை நான் சொல்கிறேன், கழுகை போல தரிசனம் இருக்க வேண்டும். We must have a vision like eagles. ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம், Isaiah chapter 40 and verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புதுப்பெலன் அடைந்து கழுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் முளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படி அதாவது கர்த்தருக்கு காத்திருந்து கழுகை போல நாங்கள் தரிசனம் உள்ளவர்கள். We must wait for the Lord and we must have a vision like eagles. தேவன் உங்களை எப்படி நோக்கி பார்க்கிறார், தேவன் உங்களை எப்படி நோக்கி பார்க்கிறாரோ அப்படி நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும். How is God looking at you today? Learn to look at yourself like God looks. Hallelujah. யோவான் 16 அதிகாரம் 33 வசனத்திலே, John chapter 16 and verse 33, அங்க இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். God, Jesus said, I have overcome the world. அவர் உலகத்தை ஜெயித்தபடினாலே அந்த ஜெயம் எங்களுக்குரியது. Because Jesus has overcome the world, that victory belongs to us. ரோமர் 8:37 அங்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயங்கொள்ள இருக்கிறோமே. We are more than conquerors. முற்றும் ஜெயங்கொள்கிற ஜனங்கள் நாங்கள் தோல்வியுள்ள ஜனங்கள் அல்ல. We are not the people of defeat. We are the victorious people. அப்படித்தான் தேவனங்களை பார்க்கிறார். தேவனங்களை இந்த நாளில் உங்களை பார்த்து, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? What is God is saying about you today? நீங்கள் இப்பொழுது அந்தகாரத்தில் இல்லை, ஆனால் எனது குமாரனாகிய இயேசுவுக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். You are no longer in darkness, but you have the light through my son Jesus. ஆகவே நீங்கள் வெளிச்சம் இருக்கிறபடினாலே வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8 சொல்லப்பட்டது போல, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். Ephesians chapter 5 and verse 8, walk as children of light. அதேபோல மத்தேயு 5 அதிகாரம் 14 வசனத்திலே, Matthew chapter 5 and verse 14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. You are the light of the world, a city set on a hill. அதேபோல ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், மகனே மகளே, நான் தான் உன்னை அழைத்திருக்கிறேன். God is telling you, my son, my daughter, I have called you. Also he is telling you that I have chosen you. நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் விசேஷம் 17 அதிகாரம் 14 வசனத்தை வாசித்தால், Revelation chapter 17 and verse 14, அங்கு சொல்லப்படுகின்றது, அங்கு அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்று சொல்லப்படுகின்றது. தேவன்தான் எங்களை அழைத்தார், தேவன் தான் எங்களை தெரிந்து கொண்டார். God has called you and also God has chosen you. Hallelujah. Hallelujah. இயேசு மூலமாக நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறீர்கள். Through Jesus you are victorious. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனத்தை வாசித்தால், 1 Corinthians chapter 15 and verse 57, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். But thanks be to God who gives us victory through our Lord Jesus Christ. Who gives us victory. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கும்போது எப்பொழுதும் நமக்கு ஜெயம். When Lord Jesus is with us, we have always victory. உங்களுக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் உண்டு. You have a glorious future. ரோமர் 8:18 சொல்லப்படுகின்றது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று எண்ணுகிறேன். Romans 8:18 says very clearly, you have a glorious future. அதே மாதிரி பிலிப்பியர் 3:20 வாசித்தால், Philippians chapter 3 and verse 20, அங்கு சொல்லப்படுகின்றது, நீங்கள் பரலோகத்தின் பிரஜைகள். You are a citizen of heaven. in 1 Corinthians 5:20, 1 Corinthians chapter 5 and verse 20 says, நீங்கள் இயேசுவுக்காக ஒரு ஸ்தானாதிபதி. You are an ambassador for Jesus. Hallelujah. அருமையானவர்களே, நாங்கள் அவருடைய பல காரியங்களை பார்த்தோம். 3 காரியத்தில் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, நாம் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்ப வேண்டும். யோசேப்பை போல I have shared 3 things mainly. Like Joseph, we have to believe in his promises. இரண்டாவது, நாம் நமது ஆசைகளை, எங்களுடைய விருப்பங்களை தேவனுடைய கைகளிலே நாங்கள் இருக்கும்படி
அவைகளை விட்டுவிட வேண்டும். We have to surrender our desires to be in the hands of God. Allow the Holy Spirit to take total control of yourself. உங்களை முழுமையாக பரிசுத்தாவின் ஆளுவதற்கு இடம் கொடுங்கள். மூன்றாவதாக, நாம் தேவனுடன் தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். We have to be in touch with God. நாங்கள் தேவனோடு தொடர்புள்ளவராக இருக்கும்போது என்ன நடக்குமா இருந்தால் எங்களுடைய பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பி வழியும். ஆரம்பத்தில் நான் வாசித்தோம் சங்கீதம் 23. We read Psalms 23. When we are connected to God, remember, my cup will always overflow. என்னுடைய பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பி வழியும். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தால் தான் அது மற்ற வெறுமையான வெளியில் இருக்கிற உலகத்தின் பாத்திரங்களை நிரப்ப முடியும். When my cup overflows, it will fill other empty vessels. Are you willing to be filled by Jesus? இயேசுவால் நிரப்பப்பட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? அது இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை வீணாய் நீங்கள் இந்த நாள் நம்பிக்கையற்றவர்களாக வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய நம்பிக்கை நான் தான். வாக்கு தத்தங்கள் சொன்னவர் நான். வாக்கு தத்தங்களை நம்பும்படியாக உங்களை அழைக்கிறார். God has given you promises. God is calling you to believe in His promises. Surrender your life totally into His hands. அவருடைய கரத்திலே பாவிக்கப்படும்படி உங்களை அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். அதே போல் உங்களுடைய வாஞ்சைகளை அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். அதோடு அவரோடு தொடர்பு இருக்க வேண்டும். ஆல்வேஸ் பி கனெக்டட் வித் Him. அவரோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். அவரோடு இணைந்திருந்தால் தான் உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை கண்களை மூடி என்னோடு கூட ஜெபத்திலே ஒருமனப்படுவீர்களா? ஆண்டவரே, இந்த நாளுக்கு நமக்கு நன்றி சொல்லுறோம்ப்பா. Father, I thank you for this day. ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கிற விதம் வித்தியாசமாப்பா. The perspective you have towards each and every one is different. Father, help us so that we will be able to see that perspective. How you look at us, that is very important. ஆண்டவரே, நீர் எங்களை எப்படி கண்ணோக்கி பார்க்கிறீர் என்பதை நாங்கள் பார்த்து அதன்படி எங்களை நோக்க எங்களுக்கு உதவி செய்யவாப்பா. ஆண்டவரே, நாங்கள் பார்த்தது போல நாங்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல, நாங்கள் வெற்றியிலிருந்து வெற்றிக்கு கடன் செல்லுகிறவர்கள். Father, as we are looked today in your word, we are not the defeated people. We are the people go from victory to victory. அதே போல் ஆண்டவர் உம்முடைய ஆவியானவர் நிரப்பப்படும் போதப்பா, உம்முடைய கரத்திலே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்படைக்கும் போதப்பா, உம்முடைய கரத்தில் அவர் அர்ப்பணிக்கும் போதப்பா, உம்முடைய கரத்தில் அவர்கள் ஆயுதங்களை எடுத்து பயன்படுத்துவீர். அதுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. We thank you, Lord, because when they commit themselves into your hand, you are there to use them mightily. ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும் காலம் வருகிறதற்காக நன்றி சொல்கிறோம். The time is coming. You are going to use each and every one of them. Because of that we thank you. All of them will be filled with the Holy Spirit. எல்லோரும் உம்முடைய ஆவியாலே நிறைந்து உம்மாலே பயன்படுத்தப்படுவார். அதுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. பொல்லாத சத்துரு தோற்கடிக்கப்பட்டவன். உம்முடைய ஜனங்கள் வெற்றியிலிருந்து வெற்றிக்கு கடந்து செல்வார்கள். We know the Satan is a defeated foe. Your children will walk from victory to victory. The victory belongs to us. வெற்றி எங்களுடையது. உம்முடைய கண்ணோட்டத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. Help us so that we will always have your perspective towards us. நம்முடைய வாழ்க்கையில் உலர்ந்து போன காரியங்கள் எல்லாவற்றிலும் உயிரை கொடுத்தலும், whatever dryness in our life, give them life back in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நீரே அப்பா உயிர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரும் உயிர் முயற்சி பெற்றப்பா பெரிய சேனையாக எழும்பி நிற்கும்படியா நாங்கள் கேட்கிறோம். Father, give them life so that they will rise up as a mighty soldiers. உமக்காக போர் வீரர்களாக ஒரு சேனையாக எழும்பத்தக்கதா உடைய கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பாடலை பாடும் போதுப்பா ஒரு அர்ப்பணிப்போது பாட எங்களுக்கு உதவி. When we sing this song, help each and every one of them to sing together as a commitment to Lord. ஆண்டவரே, ஞாபகப்படுத்துகிற நன்றி அப்போ ஒரு வாழ்க்கை உமக்காக செய்கிற காரியங்கள் தான் நித்தியமானவை. Yes, Father, thank you for reminding this. Only one life. Whatever you do, whatever we do for you, eternal. அதுக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.